25th மார்னிங் அன்னைக்கு என்னுடைய பர்த்டேவும் கூட. எப்பதான் சர்ப்ரைஸ்லாம் ரெடி பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஹஸ்பண்ட் சார்பா அவர் கேக்கு, பசங்க அதையும் தாண்டி அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேப்பரை வச்சே கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு என்னுடைய அத்தை பையனுக்கு கல்யாணம் அப்படிங்கிறதுனால அதுக்கு வேற கிளம்ப வேண்டிய வேலை இருந்துச்சு. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கிளம்புறதுனால கிளம்புற நேரத்துக்கு மேக்கப் போட்டு கிளம்புனாதான் ஃப்ரெஷ்ஷாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக காலையில் எங்கள் அம்மா ஒரு புது சாரீ வச்சுருந்தாங்க. அதை ஆட்டையை போட்டு நானே இருக்கிற ப்ளவுஸை மேட்ச் பண்ணி கட்டிக்கிட்டேன். நான் சொல்கிறது யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நார்மலாக வீட்டில் முகம் கழுவிட்டு ஒரு பொட்டு வச்சா கூட நீட்டாக தெரியும். பட் ஃபங்க்ஷனுக்கு உட்காந்து மேக்கப் போடுறப்ப எத்தனை பேருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதுலேயும் மெயினாக அந்த தலை சீவிரப்போ சொதப்பும் பாருங்க, அது வேற எப்பயுமே நடக்காமல் அன்னைக்கு தாங்க நடக்கும். நான் இந்த மாதிரி நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் பண்ணியிருக்கீங்களான்ட்டு கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மார்னிங் மாப்பிள்ளை அழைப்பு, பெண் அழைப்பு ரெண்டுமே இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பியும் மேக்கப் எல்லாம் கழிச்சிட்டு மறுபடியும் ரிசப்ஷனுக்காக ஒரு மேக்கப் போட்டு அது என்னன்னு நாளைக்கு பார்க்கலாம்.